ஐடியல் ஹிஸ்ட்ரியே நம்ம தான் ஃபஸ்ட்டு. இவர் ஏன் இவ்வளவு ஆவேசப்பட வேண்டும்? ஹாய் கைஸ், ஃப்ரெஷர்ஸ் நடந்துச்சு. ஃப்ரெஷர்ஸ் நடந்துச்சு ஆட்டமா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஆட்டம் தான், அவங்க ஆடினாங்க. அப்போ அந்த ஆட்டத்தை நீ பார்த்தியா அப்படின்னு கேட்பீங்க. பார்த்தேன், ஆனால் ஆட்டத்தை இல்லை, கேட்ரிங் வேலையை. ஃபஸ்ட்டு என்னை வந்து கேட்ரிங்க்கு அலாட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஸ்கிட்டுக்கு இன்சார்ஜாக போட்டாங்க. அப்புறம் பாட்டு பாட உட்கார வச்சிட்டாங்க. மார்னிங் கிளாஸ் இருந்தது. கிளாஸ் முடிச்சுட்டு 11 to 1 உங்களுக்கு ஓடிப்பா போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரெடி ஆகுங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு நானும் வந்து அந்த பசங்களுக்கு ஸ்கிட்டெல்லாம் கொஞ்சம் ரிஹர்சல் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லியும் கொடுத்துட்டு தாகிஸ்தான் செலிப்ரேஷன்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்ருந்தேன் ஸ்டேஜில் பண்ணுறதுக்கு. அப்புறம் என்ன, ஹாஸ்டல் போனேன், ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இப்போ ஃப்ரெஷர்ஸ் நடக்கிற ஹாலுக்கு போனோம். அது இங்கேருந்து கொஞ்சம் ரொம்ப தூரம். அப்புறம் ஒரு வண்டி கிடச்சிது, அந்த வண்டியில் அப்படியே வந்து போயிட்டு சரி லஞ்சு சாப்பிட்ணுன்னு வந்து லஞ்சையும் சாப்பிட்டேன். பாஸ்தா சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, பாஸ்தா சாப்பிட்டேன். ஆனால் பாஸ்தா 240 ரூபாய்க்கு ஒர்த்தே இல்லை. சிக்கன் பாஸ்தா சொல்லியிருந்தேன், 4 பீஸு தம்மா துண்டு இருந்தது. மனசும் நிறையில ஒன்றும் நிறையில, காசு தான் வந்து எப்படியே போயிடுச்சு. சரி ஓகேன்னு ஒரு நடராஜ சர்வீஸை போட்டு ஹாலுக்கு வந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தலை வேலை வரிச்சுது வயிறு நிறையாத காரணத்தினால. அப்புறம் ஸ்கிட்டும் பண்ணாங்க, நல்லாவே பண்ணிட்டாங்க. கடைசியாக தாகிஸ்தான் செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு கடைசியாக ஒரு பையனுடைய மண்டையை கழுவி இந்த மாதிரி பண்ண வச்சிட்டேன். அப்புறம் பாட்டெல்லாம் பாட்டு இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃப்ரெஷர்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் என்ன, இப்போ கேட்ரிங் வேலை பார்க்கணும். பார்த்துட்டு உட்காண்ட்ருந்தேன். நான் ஏன் உட்காண்ட்ருந்தேன்னு எனக்கே தெரில. அப்புறம் ஒரு சீனியர் அக்கா என்னை வெளில கொண்டு வந்து விட்டாங்க வண்டியில். ரொம்ப சந்தோஷம்னு ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டு, ஸோ கேட்ரிங் வேலை பார்த்தா இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. பப்ஸு வெஜ் ரோல்லாம் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என் பேக்கில் இவ்வளோக்கு தான் இடம் பத்துச்சு, அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இல்லைனா இன்னும் நிறையாவே எடுத்துகிட்டு வந்திருப்பேன். நிறையாவே இருந்துச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி. பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.